Taste the Daily. சென்னை ஈக்காட்டு தாங்கல், கிண்டி, ஆலந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. அருண் வணக்கம். சென்னையின் மிக முக்கிய இடமாக பார்க்கப்படுவது கிண்டி கத்திப்பாரா சந்திப்பு தான். இந்த கிண்டி கத்திப்பாரா சந்திப்பு தான் சென்னையின் நுழைவாயிலாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக போரூர், ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சென்னை நகரை நோக்கி வர வேண்டிய வாகனங்கள், அதே போன்று பல்லாவரம், தாம்பரம் போன்ற புறநகரிலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் என அனைத்துமே இந்த கத்திப்பாரா சந்திப்பு வந்துதான் பின்னர் கிண்டி வழியாகவும் ஈக்காட்டு தாங்கல், வடபழனி வழியாகவும் சென்னை மாநகருக்குள் நுழைய வேண்டும். அப்படிப்பட்ட இந்த முக்கியமான இந்த கிண்டி கத்திப்பாரா சந்திப்பில் கடந்த சில நாட்களாக தினந்தோறும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த வகையில் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்க காட்சிகள் சற்று முன் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் தான். மாலை 5 மணி அளவில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த கடும் போக்குவரத்து நெரிசல் இந்த கிண்டி கத்திப்பாரா சந்திப்பில் நிலவி வருகிறது. குறிப்பாக காலை மாலை என இரு வேளைகளிலும் பணிக்கு செல்வோர் அதிக அளவில் 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் வழியாக சென்னை நகருக்குள் வருவதும், அதே போன்று சென்னையில் பணியை முடித்துவிட்டு போரூர், அதே போன்று தாம்பரம் வழியாக வெளியே செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த கிண்டி கத்திப்பாரா சந்திப்பில் அதிக அளவில் வருவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈக்காட்டு தாங்கலில் இருந்து ஜிஎஸ்டி சாலை வழியாக ஆலந்தூர், ஓடிஏ, பல்லாவரம் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களும், அதே போன்று போரூர், ராமாபுரத்திலிருந்து கிண்டி நோக்கி வரக்கூடிய வாகனங்களும் இது போன்று தினந்தோறும் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பதாக வாகன ஓட்டிகள் புலம்புகின்றனர். இதற்கு மிக முக்கிய காரணம், ஒருபுறம் மெட்ரோ பணிகள் நடைபெறுவது ஒரு புறம் என்றால், மற்றொரு புறம் காலை மாலை நேரங்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க போதிய அளவில் போக்குவரத்து காவலர்கள் பணியில் இல்லை என்பதுதான் வாகன ஓட்டிகளின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஈக்காட்டு தாங்கலில் இருந்து பல்லாவரம் நோக்கி செல்லக்கூடிய இந்த ஜிஎஸ்டி சாலையில் ஆலந்தூர் வரையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு சுமார் 1 மணி நேரம் வரை ஆவதாக வாகன ஓட்டிகள் புலம்புகின்றனர். அதே போன்று போரூரில் இருந்து ராமாபுரம் வந்து ராமாபுரத்திலிருந்து நேரடியாக கிண்டி வருவதற்கு சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து நெரிசலில் தினந்தோறும் சிக்கி தவிப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மெட்ரோ பணிகள் நடைபெறக்கூடிய இந்த பகுதிகளில் கூடுதலாக போக்குவரத்து காவலர்களை நியமித்து போக்குவரத்து நெரிசலை சீர் செய்தால் மட்டுமே குறித்த நேரத்துக்குள் பணிக்கு வர முடியும். அதே போன்று பணிகளை முடித்து வீடுகளுக்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் குறித்த நேரத்துக்குள் செல்ல முடியும் என்பதுதான் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து காவலர்கள் அனைவருமே முக்கிய சாலை சந்திப்புகளில் நின்று கொண்டு வாகன ஓட்டிகளிடம் இந்த போக்குவரத்து விதிகளை பின்பற்றுகிறார்களா என்ற ஒரு ஆய்வு என்ற பெயரில் வசூல் வேட்டையில் ஈடுபடுகிறார்கள் தவிர இது போன்ற முக்கிய சந்திப்புகளில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய எந்த காவலர்களும் பணியில் இருப்பதில்லை என்பதுதான் வாகன ஓட்டிகளின் இமாலய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.